அனைவருக்கும் வணக்கம். மேஷராசி நேயர்களே, கடந்த சில காலமா நீங்கப்பட்ட கஷ்டம், அவமானம், தடங்கல்கள் எல்லாம் போதும். இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்க போறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்னடா வாழ்க்கை இது, எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டமாவே இருக்கேன்னு நினைச்ச உங்களுக்கு உங்க வாழ்க்கையே முற்றிலுமா புரட்டி போட போற ஒரு அற்புதமான நிகழ்வுதான் இந்த 2026 குரு பெயர்ச்சி. ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கணும்னு கனவு இருக்கும், சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஏக்கம் இருக்கும், இன்னும் சிலருக்கு கல்யாணம் கைகூடி வரலையேங்கிற கவலை இருக்கும். உங்க அத்தனை பேருடைய ஏக்கங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போறார் குரு பகவான். ஆமாங்க, இது சாதாரண குரு பெயர்ச்சி கிடையாது. மேசராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை அள்ளித்தரப்போற ஒரு அபூர்வமான குரு பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற 26/5/2026 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னைக்குதான் அனைத்து குருஸ்தலங்களிலும் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ரொம்ப விமர்சையா நடைபெறும். அந்த நன்னாள்லிருந்து மேசராசியில் பிறந்த உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையே மாத்தப் போற பல முக்கிய குறிப்புகள் இதுல காத்துக்கிட்டு இருக்கு. பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நேரடியா பலன்களுக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மேசராசிக்கு குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு வர்றார். அடடா, 4ஆம் இடத்துக்கு குரு வந்தா அது அர்த்தாஷ்டம குருவாச்சே, நிறைய கஷ்டம் வருமேன்னு பல பேர் உங்களை பயமுறுத்தலாம். ஆனா தயவு செஞ்சு அந்த பயத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா இதுல ஒரு மிகப்பெரிய ஜோதிட ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. குரு பகவான் 4ஆம் இடமான கடகராசிக்கு வர்றார். கடகராசி என்பது குரு பகவானுக்கு உச்ச வீடு. அதாவது ஒரு கிரகத்துக்கு எந்த இடத்துல அதிகபட்ச பலம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட இடத்துக்கு குரு பகவான் வர்றார். குரு பகவான் உச்சமடையும் போது உண்மையில இந்த குரு ஹம்ச யோகத்தை தருவார். அதனால அர்த்தாஷ்டம தோஷம் எல்லாம் தவிடுபொடி ஆயிடும். அதனால கெட்ட பலன்கள் எல்லாம் காணாம போய் நற்பலன்கள் மட்டுமே பல மடங்கா பெருகும். பொதுவா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அதாவது வீடு, வாகனம், தாய், நிம்மதி, சொத்து பத்துக்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இங்க குரு உச்சமடைவதால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சொத்து சேர்க்கும் காலகட்டமாக மாறப்போகுது. வாடகை வீட்ல கஷ்டப்பட்டவங்க சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. புது கார், பைக் வாங்கணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா வாங்குவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான அடிப்படை கட்டமைப்பு உருவாக போற நேரம் இது. குரு பார்க்க கோடி புண்ணியம். கடகராசியில உச்சம் பெற்று அமர்ந்து மேசராசிக்கு ஹம்ச யோகத்தை தரும் குரு பகவான் தன்னுடைய பொன்னான பார்வையால உங்க ராசிக்கு 3 முக்கிய இடங்களை பார்க்கிறார். அது என்னென்ன இடங்கள், அதனால என்ன பலன் கிடைக்கும்னு இப்ப பாப்போம். உச்சகுரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்னா தடைகள், அவமானங்கள்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா குரு பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அதாவது திடீர் பணவரவு, லாட்டரி யோகம், ஷேர் மார்க்கெட்ல லாபம்னு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில பொருளாதார உயர்வு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள், நீண்டகால வியாதிகள் எல்லாம் குணமடையும். அடுத்ததா குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 10வது இடமான மகரத்தை பார்க்கிறார். இதுதாங்க மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். தொழில், உத்தியோகம், வேலைவாய்ப்புல இருந்த மந்த நிலை முற்றிலுமா மாறிடும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏத்த கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யறவங்க இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு லாபத்தை பார்ப்பீங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். அடுத்ததா குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அதாவது செலவுகளை குறிக்கும் இடம். ஆனா சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கறதுனால இது அத்தனையும் சுப விரயமாக மாறும். அதாவது மருத்துவ செலவோ வீண் செலவோ வராது. பதிலா வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும், விவாகம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அல்லது சொத்துக்கள் வாங்குறதுக்காக நீங்க பணத்தை முதலீடு செய்வீங்க. வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு விசா ஈஸியா கிடைக்கும். சரி, அடுத்ததா குடும்பம் எப்படி இருக்கும்னு பாப்போம்.
4ஆம் இடம் தாயாரை குறிக்கும் இடம். அங்க குரு பகவான் வர்றதுனால உங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அவங்களுக்கு சின்னதா உடல்நிலை குறைவு வந்தா கூட உடனே மருத்துவரை அணுகுங்க. ஆனா அதே சமயம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் விவாகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குடும்பத்துல பெரியவங்க சம்மதம் கொடுத்து கல்யாணம் வெகு விமர்சையா நடக்கும். அதே போல மாணவர்களை பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடம் என்பது கல்வி ஸ்தானம். உச்ச குரு அங்கு அமர்வதால் மேசராசி மாணவர்கள் கல்வியில் அசுர வளர்ச்சி அடைவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம், அரசு வேலைக்கான தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு உறுதியா வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுடைய கனவு நிறைவேறும். படிப்புல ஒரு தெளிவும் கவனமும் அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எக்கச்சக்க நன்மைகளை செஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். மேசராசிக்காரர்கள் இயல்பாகவே கொஞ்சம் கோபம் படுவீங்க, வேகமா செயல்படுவீங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால தூக்கமின்மை, மன அழுத்தம் அல்லது நெஞ்சு சம்பந்தமான லேசான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க உணவு பழக்கத்துல கட்டுப்பாடோட இருங்க. யோகா, தியானம் செய்யறது உங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கையெழுத்து போடும்போது 2 முறை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மிதமான வேகத்துல போறது நல்லது. என்னதான் கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்தாலும் இறைவனுடைய அருளும் நமக்கு வேண்டும் இல்லையா? இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியில நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னன்னு பாப்போம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி 26/5/2026 அன்னைக்கு குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னைக்கு மறக்காம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூமாலை சாற்றி கொண்டக்கடலை மாலை போட்டு மனதார வழிபடுங்க. அன்னைக்கு நடக்கிற சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கோங்க. முடிஞ்சா வியாழக்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க. இது உங்களுக்கு குரு பகவானின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும். ஆக மொத்தத்துல மேசராசி நேயர்களே, இந்த 2026 குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில வறுமையை விரட்டி வளத்தை கொண்டு வரப்போற ஒரு பொற்காலம். உங்களுடைய கடின உழைப்பும் குரு பகவானின் உச்ச பலமும் சேரும்போது நீங்க தொடாத உயரமே இல்லை. நம்பிக்கையோட செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் மேசராசியோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.